முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்துள்ள சிறப்பு பேட்டியை தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு வெளியிட்டுள்ளது. அதில் தொகுதி மறுவரையறையை திமுக எதிர்க்கவில்லை என்றும், மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையைத்தான் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இத்திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய மாநிலத்தை எப்படி தண்டிக்க முடியும் என்றும், தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்காது என நாடாளுமன்றத்தில் அறிவிக்க பிரதமர் மோடி தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றதை நினைவு கூர்ந்துள்ள அவர், 3 முதலமைச்சர்கள், 2 துணை முதலமைச்சர்கள், ஒரு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் 8 மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், இது வெற்றியை நோக்கிய நமது முதல் படியாகும், இப்போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ள அவர், இந்த விவகாரம் குறித்து பிரதமர் மோடியை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கடந்த 50 ஆண்டுகளில் ஹிந்தி மேலாதிக்கத்தின் பாதகமான விளைவுகள் மற்றும் வட இந்தியாவில் ஹிந்தி திணிப்பு காரணமாக மக்கள் தங்கள் தாய்மொழியை இழந்துள்ளதற்கான ஆதாரங்கள் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது இருமொழிக் கொள்கையை அமல்படுத்தியதாகவும், இக்கொள்கை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் அடித்தளமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு செய்யும் சதி என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரிவினைவாத அரசியலை தூண்டுவதாக பாஜக கூறி வரும் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், அரசியலமைப்பில் உள்ள கூட்டாட்சி கொள்கைகளை பாதுகாக்க குரல் எழுப்புவதும் தமிழ் மொழியை மேம்படுத்த பாடுபடுவதும் எப்படி பிரிவினைவாத அரசியலாக இருக்க முடியும் என்று கூறியுள்ளார். வெறுப்பு அரசியலை தத்துவமாக கொண்ட பாஜகவால் தூண்டிவிடப்பட்ட வகுப்புவாத மற்றும் இனக்கலவரங்கள் இந்திய வரலாற்றின் நீங்காத கரைகளாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இக்கூட்டணியை திமுக தலைமையிலான கூட்டணி 2 முறை தோற்கடித்துள்ளதாக கூறியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிமுக தனித்தனியே நின்றாலும் அவ்விரு கட்சிகளும் இரகசிய கூட்டணியில் உள்ளதாக தான் கூறி வந்தது தற்போது உறுதியாகிவிட்டதாகவும், பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் தோல்வி அடையும் என்றும் கூறியுள்ளார். சிந்து சமவெளி நாகரிக கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்தால் $10 லட்சம் பரிசு குறித்த அறிவிப்பு, ஆரியர்களுக்கு முந்தைய நமது மண்ணின் கலாச்சாரமாக திராவிட நாகரிகத்தை அறிவியல் ரீதியாக நிலை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி என்றும், இதனை வெளிப்படுத்தும் கண்டுபிடிப்புகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளதாகவும், ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவில் ஆளுநர் வெறும் போஸ்ட்மேன் தான் என்றும், இதனை உச்சநீதிமன்றமும் தனது தீர்ப்பில் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேட்டுக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.